அமைதியான காலை நேரம். திருவள்ளுவர் ஒரு மரத்தடியில் அமர்ந்து பனை ஓலைகளில் எழுத்தாணியால் எழுதி கொண்டிருக்கிறார். அவரது முகத்தில் ஆழ்ந்த சிந்தனையும் அமைதியும் நிலவுகிறது. அருகே சில ஏடுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. பறவைகளின் சத்தம் மெல்லியதாக கேட்கிறது. திருவள்ளுவர் எழுந்து அவர் அருகே குழுமியிருக்கும் எளிய மக்களை பார்க்கிறார். அவர்கள் அவரை மரியாதையுடன் வணங்குகிறார்கள். என் அன்பான மக்களே, நான் எழுதி கொண்டிருக்கும் இந்த குறள்கள் வெறும் சொற்கள் அல்ல. இவை வாழ்க்கையை நெறிப்படுத்தும் வழிகாட்டி நூலாக இருக்கும். ஒவ்வொரு குறளும் ஒரு நற்பண்பை, ஒரு நீதியை உங்களுக்கு உணர்த்தும். கேளுங்கள், ஒரு எளிய உதாரணம் சொல்கிறேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் ஒரு மனிதனின் அடையாளத்தை உயர்த்துகிறது. அவன் செய்யும் செயல்கள், அவன் பேசும் வார்த்தைகள் எல்லாவற்றிலும் ஒரு நயமான பண்பை வெளிப்படுத்தும். இந்த ஒழுக்கம் இன்றைக்கு உங்களுக்கு மட்டுமல்ல, வரும் தலைமுறையினருக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும். ஒருவன் ஒழுக்கத்துடன் வாழ்ந்தால் அவன் வாழ்வில் உயர்வும் மதிப்பும் தானாக வரும். திருவள்ளுவர் அங்கிருந்து சென்றதும் அந்த மக்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். என்ன ஆச்சரியமான வார்த்தைகள்! ஒழுக்கத்தை உயிரை விட மேலாக மதிக்க வேண்டுமாம்.